Superheroes are those who protect us, those who ensure our safety. GN Cleaning Services offers complete disinfecting, sanitizing and cleaning services to make your homes, offices, commercial buildings, large kitchens, hospitals and hotels clean and secure. Call GN Cleaning Services at 8776-1676 or 9234-2576. Singapore's trusted cleaning superheroes at your doorstep. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா no more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு no more questions. டோக்கியோ தமிழ் டிவிலேருந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் பத்தியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ப்ரீவியஸ் மேட்ச் பத்தியும் ஒரு சின்ன அனாலிசிஸ் அண்ட் ப்ரீவியூ பார்க்க போறோம். Vidyut sir, thank you for joining us. வணக்கம், thank you. இந்த ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் halfway through 7 மேட்ச் விளையாடி இருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பட் 5 மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிளேயர்ஸ், டீமோட மொரால் எல்லாமே கொஞ்சம் லோவா இருக்கும். நம்மளால ஜெயிக்க முடியுமான்ற கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கும்னு கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு கேப்டனா இருந்திருக்கீங்க, ஒரு கோச்சா இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க பிளேயர்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க? என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கோச்சா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா the way we are playing, நம்ம எப்படி தோல்வி அடிக்கிறோம் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபைட் இல்லாம ஒரு ரொம்ப மீக்கா சரண்டர் பண்றோம், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிறைய கேம்ஸ் வந்து க்ளோஸ் அப் பண்ணா ஓகே, இங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணி இது பண்ணலாம். பட் இப்போ பார்த்தா the brand of cricket we are playing வந்து அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணல ஆக்சுவலா. அண்ட் நீங்க லாஸ்ட் கேம் கூட பார்த்தா, ஆர்சிபி கேம் கூட பார்த்தா, நம்ம நிறைய ஷோல முன்னாடி பேசணும், இந்த பவர் பிளே, இந்த டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ணா நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் வின் பண்ணதுக்கு. ஓகே, அது ஆச்சு. நம்ம அந்த வின் பண்ண கேம் பார்த்தோம், பவர் பிளேல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடணும். ஃபர்ஸ்ட் 175 ஆல் ஆல்சோ வின் பண்றது கேம். அந்த மேட்ச் டெத் ஓவர்ஸ் ரொம்ப நல்லா bowling போட்டோம். லாஸ்ட் கேம் பார்த்தா திரும்பி என்ன இருக்குன்னா, we went back to square one. டெத் ஓவர்ஸ்லயே சரியா போடல. at the same time பவர் பிளேல கூட என்ன 25 or 30 for 2 என்னோ. Okay, or maybe we lost one more wicket, I'm not too sure. But so adu paatha, we are going back to square one. So that doesn't help at all. நிறைய வாட்டி நம்ம சிஎஸ்கே கம்பேக் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபிளெமிங்கோ அவர் இதுல சொன்னாரு கொஞ்சம் ஏஜிங் பிளேயர்ஸ். அண்ட் நீங்க லாஸ்ட் கேம் பார்த்தா விராட் கோலி அந்த ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பாத்தீங்க, 4-5 2 வரிசையா என்ன இன்டென்ட் இருந்தது. அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கண்டிஷன். நான் ஏன் ரிப்பீட் பண்ணா, துபாயில வந்து இந்தியால மாதிரி சும்மா அவ்வளவு ஸ்மால் கிரவுண்ட்ஸ் இல்ல, சும்மா யூ கான்ட் கீப் கிளியரிங் த பவுண்டரி. இங்க 1s and 2s பிளேயிங் த மிடில் ஓவர்ஸ் வெல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? So that has not been happening, and the conditionsnala it's going to be a little more difficult for us unless somebody steps in. So as a coach இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தா கூட அவ்வளவு பேர் இல்ல, ரொம்ப சேஞ்சஸ் பண்ணா கூட அவ்வளவு பேர். So we have வேற வகையில we have to play out of our skins to win. பட் நம்ம முன்னாடி பண்ணிருக்கோம், ஆனா இந்த பிரசன்ட் இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் யூ நெவர் நோ, இந்த ஃபார்மேட்ல இட்ஸ் ஆல் அபௌட் winning 2-3 games. நம்ம 1 கேம் வின் பண்ணி திரும்பி தோல்வி போறோம். ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணோம், அப்புறம் உதப்பட்டோம், திரும்பி ஒரு கேம் வின் பண்ணோம். பட் அகைன் we are making the same mistake. So let's hope நம்ம we put up a better show. கண்டிப்பா ராய்டு அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த இன்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஐ திங்க் ஜெகதீசன் சான்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் அவர் வந்து he showed a lot of intent. கொஞ்சம் டபுள்ஸ் ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது லுக்ஸ் லைக் ராய்டு கட் பண்ணி விட்ட மாதிரி தெரிஞ்சது. அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பெரிய கிரவுண்டு தான், பவுண்டரி ரீச் பண்றது கஷ்டம். ஸோ டபுள்ஸ் வந்து விராட் கோலி பியூட்டிஃபுல்லா ஆடினார். அந்த கடைசி ஓவர்ல கூட 14 ரன் ஸ்கோர் பண்ணாங்க, ஒரே ஒரு பவுண்டரி தான் அடிச்சாங்க. ஸோ அந்த டபுள்ஸ் ரொம்ப நல்லா ஓடினாங்க, அது டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ நம்ம bowling பத்தி கொஞ்சம் பேசலாம். bowling performance வைஸ் ஃபர்ஸ்ட் obviously 15 overs வந்து we had the game in our hands. நம்ம வந்து we were looking to restrict them below 140 at one point and even below 150.
என்ன நடந்துச்சு அந்த லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல வந்து விராட் கோலி நல்லா செட்டில் ஆயிட்டு அப்புறம் ஐ திங்க் அந்த மாதிரி பிளேயர் எதுவும் பண்ண முடியாதுல்ல அவர் கேரிஸ் ஆன். You got a very good point. I think last game நான் அவ்வளவு மோசமா போடல ஆக்சுவலா. ஏன்னா the way he batted was unbelievable. And ஏன்னா every time he had an opportunity for a double, he ran it and he converted a lot of times. அது வந்து ரொம்ப important. He doubles ஓடுறா நீ பவுண்டரி அடிக்கனா கேப்டனுக்கு ஃபீல்ட் செட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Okay, yeah. So that is, and I think that was a master class from Virat. எப்படி ஆடணும்னு great lesson for somebody like ஜெகதீஷன். நீங்க ஜெகதீஷன் பத்தி பேசுனீங்க. விராட் வந்து ஒரு டைவ் வச்சு ஒன்னு he reached. நீங்க பார்த்தா he dived on the stump and he reached. சரியா, அவர் வந்து legend of the game. ஓகே, அவர் வந்து he had the desperation. பட் ஜெகதீஷன் பிரமாதமா ஆடினாரு. ஆனா அவுட் ஆச்சா நீங்க பாத்தீங்க he gave up too easily a direct hit. So அவர் வந்து I'm not saying if he had dived he would have reached, but the desperation is very very important. Okay, and overall that's what we are talking about. The desperation is required for us now. Adu irka, maybe that is definitely not there. Virat ka the desperation in there, and we have to again number, I don't want to talk about the toss too much, but even RCB kuda is a team which likes to chase a lot actually. Seriya, ana avanga conditions paathu toss win panni batting edikranga. நேத்திக்கோ அதான் பண்ணாங்க. சரியா, so sometimes நம்ம வந்து proactive-ஆ இருக்கணும். நம்ம இந்த present scenario பார்த்து கொஞ்சம் பெட்டரா இது பண்ணோம். ஓகே, பட் லாஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லாக் லெவல்ல பேடா போடல. சன்ரைசர்ஸ் கேம் ஓகே, ஒரு சரியா அந்த பிரியம் கர்க் அண்ட் அந்த சம்மத் அச்சா அந்த மேட்ச் அப்படி சரியா போடல. இந்த கேம் தப்பா போடல ஆக்சுவலா. So but master class from Virat, great learning for us. And நாங்க சொன்ன மாதிரி last 4 overs and first 6 overs of their innings and our innings, you know, and நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாட்சன் ஃபேஃப் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, ஃபேஃப் வந்து I was very surprised. Third time continuously I went for the shot. Any time try பண்ணாரு அது மாட்டல. I went for very unlike very என்ன சொல்றது, ஃபேஃப் மாதிரி பிளேயர் அது பார்க்கிறது ரொம்ப it was quite இது actually surprising. So அந்த மாதிரி இருக்குச்சே we only got 20-25. அப்புறம் வந்து puts too much of pressure on Raidu and Jagdishan. So yeah, it's unbelievable pressure. நீங்க 140 target na 25 for 2 you can come back at 170 target. நீ power play 25-30 runs அடிச்சா வச்சுக்கோ, it's almost game over. Unless ஆனா அந்த டைம்ல ஜெகதீஷன் நல்லா ஆடினாரு. I'm very happy he got a chance and ரொம்ப நல்லா ஆடினாரு. But Jagdishan next level போறதுக்கு he needs to understand that அந்த டைம்ல he has to take calculated risk. Okay, maybe நம்ம we are being very harsh on him. First game the order actually. Okay, ரொம்ப நல்லா ஆடினாரு. very happy to see the way he played and the opportunity நல்லா grab பண்ணாரு. ஆனா அந்த 117 மை ஸ்கோர் இருக்குச்சே, அந்த ராய்டு ஜெகதீஷன் அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா ஒரு விக்கெட் விந்தா கூட பரவாயில்ல, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்துக்கலாம். நீங்க கேப்டன்சி பத்தி கேட்டீங்க, அந்த டைம்ல 25 for 2 இருக்கு, நீங்க சாம் கரன் அனுப்பிச்சிருக்கலாம் அந்த டைம்ல. ஓகே, we need runs very very badly. So அங்கதான் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கலாம். we need to think out of the box little bit. அப்போ வந்து 25 for 30 for 2 5-6 overs இருக்கு. சாம் கரன் வந்து 25 runs of 10 balls குவிக்கா மாட்டினா it makes the life a lot more easier for the batsman coming in. So definitely அதெல்லாம் பண்ணிருக்கலாம். But I think it's a lesson and நம்ம வந்து we are not learning quickly enough. We have to learn a lot quicker. டெஃபினெட்லி நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டை நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்தணும். ராய்டுவும் சரி, ஜெகதீசன் வந்து ஐ திங்க் we can give him a pass. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் அந்த ரன் அவுட்டோட டெஸ்பிரேஷன் நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலி இஸ் an experienced legend of the game. So அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. So he knows for that desperation. So hopefully Jagdishan will get better with more experience and more. I don't think that is experience. அது வந்து desperation comes from within. சரிங்களா, நீ ஆக்சுவலா இது மாதிரி இருந்துச்சா you have to dive more. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ சிஎஸ்கே 1.5 வருஷமா வெளில வெயிட் பண்ணிருக்கேன் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. அது மாதிரி சான்ஸ் கிடைச்சு நல்லா பண்ணிருக்கேன். அந்த பால் டைவ் வச்சிருந்தா கூட மேபி you wouldn't have reached. But அந்த intent is very very important. I'm sure Jagdishan learned that. You know, I'm sure he learned. You know, he's really made you know, he had to wait a long time for this. நல்லா ஆடின மிடில் ஓவர்ஸ்ல he was very பியூட்டிஃபுல்லா ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆச்சாரு. நல்லா ஆடினாரு, பிஸியா ஆடினாரு. நீங்க சொன்ன மாதிரி he ran very well between the wickets. But on the endல there was not much of support for him. But this is a good learning for him and I'm sure he'll get better. I'm very happy. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடுல இருந்து ஒரு பிளேயர் வந்து நல்லா ஆடி இருக்காரு. And I really hope, I wish him the best of luck and I hope he gets better from this. டெஃபினெட்லி. அண்ட் ஆர்சிபியோட போலிங் கூட சும்மா சொல்லக்கூடாது. கிறிஸ் மாரிஸ் ரொம்ப நல்லா போட்டாரு போலிங். அண்ட் ரொம்ப டைட் லைன்ஸ் அண்ட் லைன்ஸ் நல்லா போட்டாங்க. they slowed down the ball when necessary and they didn't let us get away with a lot of boundaries. So அவங்களோட போலிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
I think RCB Chris Morris வந்ததுலேருந்து I think they're definitely a big force to reckon with. நேத்து கூட பாத்தீங்க என்ன மாதிரி போட்டாங்க Chris Morris, சைனி கூட சரி. சைனி வந்து பிரமாதமா Yeah. போட்டாங்க and they have something like a Siraj. இப்போ all three of them can bowl 140 plus. அது பெரிய அட்வான்டேஜ்ங்க. T20 கிரிக்கெட்ல ஆக்யூரேட்டா 140 பிளஸ் போட்டா வச்சுக்கோங்க பெரிய அட்வான்டேஜ் இந்த டீமுக்கு. சரியா? சோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. உதாரண மாதிரி பிளேயர் டேக்ஸ் தி ஸ்பேஸ் ஆஃப் தி பால், அவர் brings the ball back in. இவங்க ரெண்டு மூணு பேர் 140 பிளஸ் நல்ல ஹைட்ல இருந்து போடுறாங்க. லாஸ்ட் கேம் பாத்தீங்க ஷார்ஜா ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் வித் பிளேட் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler. ஓகே, வாஷிங்டன் சுந்தர் பத்தி சொல்ல வேண்டாம். இஸ் பீன் a revelation in this tournament. சாஹல் வந்து பிரமாதமா போடுறாரு. சோ அது மாதிரி இருக்குச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் ஏபிடி அடிக்கிறார், ஒரு மேட்ச் விராட் அடிக்கிறாரு. ஓகே, ஓபனர்ஸ் ஆர் கிவிங் a good start and so அவங்க வந்து they are looking very very good. நீங்க I think Chris Morris வந்து provides tremendous balance for the team. பேட்டிங்கும் சரி bowling-ம் சரி பிரமாதமான பேலன்ஸ் அவங்க டீமுக்கு. அண்ட் எனக்கு வந்து ஐ எம் வெரி வெரி என்ன சொல்றது tempted to say that they are going to win the cup this year, but in the format பத்தி இன்னும் சொல்ல முடியாது. any momentum can change any time, so let's wait and see. இந்த ஐபிஎல் அந்த ட்ரெண்ட் கண்டிப்பா இருக்கு. லைக் நிறைய டீம்ஸ் ஆர் லுக்கிங் வெரி பேலன்ஸ்ட் அண்ட் அந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த பர்டிகுலர் சீசன்ல. அது கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்சிபி டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி எல்லா பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. அண்ட் செஹல் இஸ் பிக்கிங் விக்கெட்ஸ். அண்ட் T20 கிரிக்கெட்ல அது வந்து விக்கெட்ஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் கியர் ஸ்விட்ச் பண்ணி சிஎஸ்கே அடுத்த கேம்ல என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் பேசலாமா சார்? என்ன தெரிஞ்ச வரைக்கும் drastic change in intent. நம்ம the way we are playing the game has to change. சரிங்களா? அது வந்து வந்துதான் ஆனோம். it is difficult. எனக்கு புரியுது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து the team is down and out. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஆனா நம்ம ஃபேன்ஸ்க்காக பண்ணோம். சிஎஸ்கே the fan support we have, they have been supporting us very well. Okay, அவங்களுக்காக let's put in a better bet. winning and losing பத்தி இல்ல, நம்ம எப்படி தோக்குறோம் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு ஆக்சுவலா. வின்னிங் இது வாட்டி சில டீம்ஸ் காவும். இப்போ கிங்ஸ் எல்லா மேட்ச் க்ளோஸா வந்து இது பண்றாங்க. பட் நம்ம வந்து we are losing very easily. ஸோ அது வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம். கொஞ்சம் சேஞ்சஸ். எனக்கு தெரியும் லாஸ்ட் கேம் டெஃபினட்டா சாம் கரன் வந்து ஐடியல் சிச்சுவேஷன் 4 or 5 வரதுக்கு. ஓகே, அந்த மாதிரி சான்சஸ் எடுக்கணும் நம்ம. we have to, it may come off, it may not come off also, but அந்த சான்சஸ் எடுக்கணும். அதே இதுல போனா it's going to be difficult. so நம்ம வந்து we have to be a lot more என்ன சொல்றது, இன்னும் அக்ரெசிவா ஆடணும், தைரியமா ஆடணும். இனிமே லைக் we have nothing to lose. ஓகே, அந்த சிச்சுவேஷன்ல போனோம். இப்போ வந்து என்ன சொல்ற நிறைய பேச்சு இருக்கு, இது பண்ணலாம் அது பண்ணலாம். பட் at this stage definitely we have nothing to lose. so let's make some changes. let's use Sam Curran more. இந்த மாதிரி 8 runs அந்த Kings 11 கேம் தேவையில்லை. we are going at 8-9 runs per over. அது மாதிரி இருக்கிறதே தேவையில்லை. பட் 5-6 runs per over வச்சு we have to use Sam Curran the top 3 or 4. சரிங்களா? அப்போ I'm not saying it's guaranteed he's going to click, but at least ஒரு சான்ஸ் எடுக்கிறோம். ஓகே, நம்ம ஜடேஜா பெட்டரா யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பெட்டரா இருக்கலாம். கொஞ்சம் ஹார்டா ஓடலாம். 20 hours தான். இட்ஸ் டஃப் கேம். அது போய் துபாய் இஸ் ஆல்சோ வெரி வெரி வார்ம். பட் திரும்பி அதை பத்தியே பேசலாம். we can go. the pandemic has really hurt us very badly. நம்ம we picked a team for maybe Indian conditions where the boundaries are a little smaller and the wickets are more truer, easy. 6-4 அடிக்கிறது a lot more easier. அந்த மாதிரி ஃபயர் பவர். அப்போ அந்த மாதிரி டைம்ல 2-3 பால் ஒன்னு சிங்கிள் மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல. பட் அது மாதிரி இல்ல இப்போ. ஓகே, நம்ம டாட் பால் பர்சன்டேஜ் ரொம்ப ஹையா இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. ஓகே, நேத்துக்கு நீங்க பார்த்தா கேகேஆர் அதனால தான் தோத்தாங்க ஆக்சுவலா. டாட் பால் பர்சன்டேஜ் வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்ன சால் போச்சு. டாட் பால் பர்சன்டேஜ் ரொம்ப ஹையா இருந்தது. பவுண்டரியும் அடிக்க முடியல, சிங்கிளும் ஓட முடியல. அந்த மாதிரி நம்ம நிறைய மாட்டிக்கிறோம். ஓகே, சோ இது மாதிரி பேசிட்டே இருக்கலாம். ஓவரால் டெஃபினட்டா சாலிட் கிரிக்கெட் ஆடணும் ஆக்சுவலா. அதை பத்தி டவுட்டே இல்ல. நம்ம வந்து பவர் பிளேல 50 runs அடிக்கலாம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். we have to make up for the singles we are losing. Okay, let's face it, it's not going to be easy. நமக்கு வந்து we have a lot of people 32 plus. அவங்களுக்கு you can't expect them to run like a lot of other teams are doing. சரிங்களா? அது வந்து உண்மைதான். அது மாதிரி இருந்துச்சு நம்ம we have to make use of the power play a lot more. சரிங்களா? the last 4 overs also plays a very very important role. so overall நம்ம வந்து டெஃபினட்டா பெட்டர் கிரிக்கெட் ஆடணும். அது போய் டவுட்டே இல்ல. பிளே ஆஃப் வருமா இல்லையா தெரியாது. பட் அகைன் கோயிங் இன் நம்ம 2021 IPL it's going to start in a few months time. so அதெல்லாம் யோசிச்சு we need to start thinking. துபாயில கூட இருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் கூட யூஏல இருக்கலாம், சொல்ல முடியாது. so we have to start preparing a lot better. and இப்போ கூட miraculously something can happen. நம்ம we are capable of it. ரெண்டு நல்ல கேம் வந்து வச்சுக்கோங்க சிஎஸ்கேக்கு. ஒரு கேம்ல 2-3 நல்ல சாலிட் கேம் வந்து வச்சுக்கோங்களேன்.
then you know what we are capable of. So இப்போ பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, but we never know. Let's hope for the best. ரைட், கண்டிப்பா. தோனி கூட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல ரொம்ப ஃப்ராங்கா சொன்னாரு, there are too many holes in the ship and எல்லாத்தையும் அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிளஸ் ஒரு என்கரேஜிங் திங் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து அடுத்த கேம்ல இருந்து நல்லா ப்ரோஆக்டிவா கொஞ்சம் வந்து 14th 15th 16th ஓவர்ல வந்து ஆல் அவுட் ஆனாலும் கொஞ்சம் இன்டென்ட்டோட நிறைய பவுண்டரிஸ் கிளியர் பண்ற மாதிரி ஆட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் டெஃபினெட்லி குட் சைன் ஃபார் அஸ். நான் வந்து நீங்க you brought up a really good point, Sam Curran using him up the order. Do you think sending him opening is a bad idea? Because now when the Kings 11 game ku munadi I was thinking of suggesting that in conversation with my friends, but since Faf and Watson வந்து நல்லா விளையாடுனதுனால அந்த conversation went down. But in the stage to give us more impetus at the start and to remove that pressure from Shane Watson to be scoring all the boundaries, Sam Curran opening anparது, do you think it's a good idea? Fantastic idea. Opening on number 3. அதான் தோனி சொன்ன மாதிரி நீங்க பிரஸ் மேட்ச் சொல்லிக்கிற, he also realizes, he also knows it. So in the game வந்து நம்ம we have to think out of the box. தோத்தா பரவாயில்ல, but we never know. இப்போ Sam Curran வந்து we may get a brilliant 60 of 25 balls, and in the situation that's what we want. நாங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல we don't have the firepower to run very hard, and பிக் பவுண்டரிஸ் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட், அந்த பிக் ஷாட்ஸும் அடிக்க முடியல நம்மளுக்கு, ஏன்னா விக்கெட்ஸும் லூஸ் பாயிண்டே இருக்கும். சரியா? ஸோ அது மாதிரி இருக்குச்சே, பரவாயில்ல, அனுப்புங்க சாம் கரன் ஓப்பனிங் அனுப்புங்க, ட்ரை பண்ணுங்க. ஜடேஜா நம்பர் 3-4 அனுப்புங்க. ஜடேஜா கேன் ரன் பியூட்டிஃபுல்லி பிட்வீன் தி விக்கெட்ஸ். அவர் பத்தி யோசிங்க. ஜெகதீசன் ஜடேஜா 3-4 யூ ஹேவ் டு திங்க் அவுட் இது. ஏன்னா ரெண்டு பேரும் ஓட முடியும். ஜடேஜா லெஃப்ட் ஹார்ஸ் மேல போட்டா வெள்ள அடிப்பான், நல்லா நட்ச் பண்ணி ஓடுவான். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ப்ரோஆக்டிவா யோசிக்கணும். அண்ட் இந்த டைம்ல பண்ண முடியும். இதுக்கப்புறம் பண்ணா வேஸ்ட். இந்த கேம் திரும்பி அவுட் சைட் சான்ஸ். இந்த கேம் வின் பண்ணதா ஒரு ஷேடோ ஆஃப் ஹோப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேம் தான் ட்ரை பண்ணோம் நம்ம. we have gone with the tried and tested combination for too long now. சரிங்களா? நம்ம இந்த டைம்ல ப்ரோஆக்டிவா பண்ணி தான் ஆனோம். நம்ம நெக்ஸ்ட் சிஎஸ்கே நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் யார் எடுத்துன்னு போறாங்க, கொஞ்சம் ஃபியூச்சர் பத்தியா யோசிக்கணும். சரி, சாம் கரன் மாதிரி பிளேயர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா நம்பர் 3 நம்பர் 4 அவன் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம காட போறானா, let's give him opportunities now. ஜெகதீஷன் மாதிரி பிளேயர் அவன் தான் is going to be a core strength of our team. Let's start with it now itself. நான் சொன்ன மாதிரி next IPL is not far away, and UAE ல கூட நடக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. ஜடேஜா நம்பர் 3 நம்பர் 4 is still very young and very fit. Long boundaries இப்போவே பிளான் பண்ணுங்க. and I think we will start doing it. I really hope the changes work for us. work பண்ணாடி கூட பரவாயில்ல, we'll definitely show better results if you're going to try something different. நிறைய ட்ரை பண்ணி we have gone to the same combination for too long now. Okay, and இப்போ வந்து this is the right time for us to shift gear and try something different. பண்ணி தான் ஆனோம், அது போய் டவுட் இல்ல. I'm really hoping they will. டெஃபினட்டா, கண்டிப்பா அந்த மாதிரி ராடிகலா சேஞ்ச் பண்ணாதான் I think it will get them out of some sort of a rut that we are in இப்போ. and வந்து இப்போ past 2 games பார்க்கும்போது I think pitches are starting to assist spinners a little more, and they're slowing down a little bit. So do you think addition of someone like Imran Tahir மாதிரி நம்ம பிளேயர் வந்து 2019ல வந்து பர்பிள் கேப் வின் பண்ணவர், அவர் வந்து எப்படியாவது டீம்ல ஸ்குவீஸ் பண்ணா, do you think it's possible, இல்ல இப்ப இருக்கிற பேலன்ஸ் தான் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் இன்டு பிளே வரணும்னா we have to bat first. நேத்துக்கே பாத்தீங்க, ஓகே, ஷார்ஜா மாதிரி விக்கெட் இட் இஸ் டெஃபினெட்லி ஸ்லோவர். சாஹல், வாஷிங்டன் சுந்தர் நீங்க பாத்தீங்க, saw for yourself when the RCB bowled against CSK. நீங்க பாத்தீங்க சுந்தர் ஹைட்ல இருந்து போடுறது கொஞ்சம் ஸ்டாப்பே வந்து அடிக்கிறது கஷ்டம். சாஹலும் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. சோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் அது பண்ணோம். எனக்கு தான் நம்ம டெஃபினட்டா செட் பண்ணோம். ஓகே, ரெண்டாவது இம்ரான் தாஹிர் ஆடலாமா, அப்பனா we have to rethink our entire strategy. அப்பனா we have to drop. நம்ம சாம் கரன் பத்தி பேசிட்டு இருக்கோம், we have to keep him only out, or maybe you have to give Watson a break. என்ன தெரியல, you have to. So the whole dynamics change. Definitely ஆடலாம், 100% ஆடலாம். இம்ரான் தாஹிர் வந்து will be raring to go. Okay, but நம்ம வந்து we have to, but நீங்க சொன்ன மாதிரி this is the time we have to look at it. Okay, if you feel it's going to add value, spinners வந்து இப்போல இருந்து are going to play a major role. Okay, whether அன்னைக்கு RCB கூட பாத்தீங்க, somebody like Tiwati was also able to control the game. Okay, RR க்கு. So definitely spinners are going to play a lot. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக்ங்க. 3 கிரவுண்ட் தான் இருக்கு.
போல் ஆஃப் இதுல ஓகே டே இன் அண்ட் டே அவுட் மேட்ச் ஆடுறீங்க. எவ்வளவுதான் ரோல் பண்ணி வாட்டர் பண்ணுவோம், ரொம்ப வாட்டர் பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே மேட்ச் இருக்கும், இல்ல 2 டேஸ்க்கு அப்புறம் மேட்ச் இருக்கும். ஸோ டெஃபினட்டா விக்கெட் ஸ்லோ டவுன் தான் ஆப்போகுது. டியூ ஃபேக்டர் கூட அவ்வளவு பெருசாலாம் இல்ல. ஸோ வி ஹேவ் டு கம்ப்ளீட்லி ரீதிங்க் அவர் ஸ்ட்ராட்டஜி. எப்படி நம்ம நான் சொன்ன மாதிரி எப்படி பவர் பிளே யூஸ் பண்ணுவோம், எப்படி மிடில் ஓவர்ஸ் ஜடேஜா மாதிரி ஆளத்துல இருந்து எப்படி நம்ம இது பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தாராளமா ஆடலாம். இம்ரான் தாஹிர் பவர் பிளேல கூட போடலாம். ஸோ மேபி யூ கேன் கீப் அ பேசர் ஆல்சோ அவுட். இம்ரான் பவர் பிளே பட் ஆனா Bravo 2 and Deepak Chahar 2 or Thakur 2 they have to bowl in the slog. So அது மாதிரி பிளான் பண்ண டெஃபினட்டா மிடில் ஓவர்ஸ்ல பெட்டரா போடலாம். தாஹிர் ஆனா விக்கெட் என்ற வாய்ப்பும் இருக்கு. பெஸ்ட் வே டு கண்டெயின் a batsman is getting him out. So அதுவும் இருக்கு. பண்ணோம் டெஃபினட்டா தாஹிர் will come into selection. இந்த கேம் பண்ணுவாங்களா தெரியல, பட் definitely going into tournament. CSK வந்து பேட் பண்ணோம்னு நினைச்சா தாஹிர் ஆடணும், டெஃபினட்டா ஆடணும். ஆனா நம்ம சேசிங் போனா I don't know how much of it's going to be effect. ரைட், கரெக்ட், அப்சல்யூட்லி. நம்ம சன்ரைசர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். ஐ திங்க் டேவிட் வார்னர் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு. பேர்ஸ்டோஸ் இன் குட் ஃபார்ம். இவர் மனிஷ் பாண்டே போன கேம் நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க? லைக் கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இப்போ வந்து ஃபினிஷிங் ரோல் விளையாடுறாரு சன்ரைசர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரிங் பேட்டிங் லைன் அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்க பாத்தீங்க ஆக்சுவலா I don't want to talk about the top 4 too much. They are all proven customers. நீங்க பேஸ்டோ வார்னர் அவங்க worst comes to worst அடிக்கலாடி கூட மனிஷ் பாண்டே அண்ட் வில்லியம்ஸ் நான் சொன்னேன் வில்லியம்சன் ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் ஆனது baffling omission ஆக்சுவலா. அவர் அந்த see the balance it brings. How can you one of the world's best batsmen keeping out na there was no logic behind that, but he's come back and see what a difference is made to the team. So avanga top 4 like any other team is amazing. I'll bring the point again. Warner and Bairstow every running thing is ஓடுறாங்க பாருங்க. பவுண்டரி அட் வில் அடிக்கறாங்க, அட் தி பால் பறக்கறாங்க. So okay எனக்கு 10 நிமிஷம் நான் வந்து I'll take it easy if it goes to the boundary. இல்ல கிடையாது. They are still running so hard. That's a great thing to see actually. Okay. அது தவிர Garg and Samad வந்து they are playing so beautifully. Okay. பிரமாதமா ஆடுறாங்க. ஓகே that brings that exuberance of youth into play அவங்களுக்கு. ஓகே like last game Vijay Shankar ஆடினாரு. He's also good. He's been a very good player. அதுக்கப்புறம் you talk about Rashid Khan. எல்லா கேமும் 4 overs 15-20 runs போடுறாரு, 2 விக்கெட் எடுக்கிறாரு. இது மேல என்ன வேணும் உங்களுக்கு? 2 left arm fast bowlers நல்லா பண்றாங்க. Very dangerous side, very very dangerous side. CSK வந்து have to play out of their skins to win this game. Okay, overall record பார்த்தா நம்ம எங்கேயோ இருக்கோம். I think 9-4ல இருக்கோம். நம்ம 9 win பண்ணிருக்கோம், அவங்க 4 win பண்ணிருக்காங்க. ஆனா present form பார்த்தா they are definitely உங்களுக்கு everybody knows, the whole world knows that they are playing a lot better than what we are doing. அவங்க நல்ல டீம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு RCB, Delhi Capitals and Sunrisers and Mumbai Indians சொல்ல வேண்டாம். இவங்க 4 டீம் தான் வந்து are playing amazingly well. Overall பாருங்களே எல்லா டீமும் you see even Mumbai how they running between the wickets, how they are getting the boundaries and sixes well, how they are bowling at the depth, எல்லாமே overall combination பார்த்தா all these 4 teams are playing very well. CSK க்கு வந்து இந்த கேம் வின் பண்ணனும்னா definitely நிறைய changes இது பண்ணனும் and we have to play out of our skins. Sunrisers are a very very in a balanced side. They have all the only thing is maybe fast bowling with Bhuvi's injury, but I think Natarajan and Khalil are doing a fantastic job. And Sandeep I think our weak link பார்த்தா Sandeep Sharma, Siddharth Kaul, அவங்க ரெண்டு பேர்ல you have to go after them. And Rashid Khan நீங்க வந்து 6-7 runs per over ஆட்டு, Abhishek Sharma you have to go after. So இது மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி ஆடினா இது பண்ணலாம். But I mean go after நல்ல bowlers okay, they can have a bad day. So the intent definitely காமிக்கிற number. Okay, so but Sunrisers all round top 4 teams இருக்காங்க. they are playing fantastic cricket. Let's hope they have a bad day this game. கண்டிப்பா இந்த கேம்ல அவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் ஆப் இருந்து சிஎஸ்கேவும் வந்து அதை யூஸ் பண்ணி if they gain some sort of momentum and change their way of batting, then கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் I think just for a minute or so let's talk about the transfer window. தெரியல, I don't know if it's going to be a big effect. ஏன்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சா டு டிபெண்ட் ஆன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபர் விண்டோ 99.99% நடக்காது வருஷமா இந்த இதுல. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது வந்து சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே வந்து we have to look at getting the best of what we have. all that, it's as simple as that. So நம்ம வந்து yes
டெஃபினட்டா ஒரு 2 எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஒரு இது இருந்தா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரைனா இல்ல ஹர்பஜனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருந்திருக்கும். இல்ல பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்ட் நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக்ல யாரும் இல்ல. நம்ம திரும்பி சாம் கரன் பிராவோ பத்தி தான் பேசுறோம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இந்தியன் பிளேயர்ல இல்ல. ஓகே, ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி லிமிடெட். மேபி நம்ம சாய் கிஷோர் ட்ரை பண்ணலாம். பட் நீங்க யாரும் ட்ராப் பண்ணுவீங்க சொல்லு, ஒரு ரிஸ்பனர் வேண்டு வி டெஃபினெட்லி ஹேவ் நீட் கரண் சர்மா இஸ் bowling வெல். ஸோ ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனிதிங். ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஹேசல்வுட் மாதிரி நல்லா ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அப்புறம் நீங்க டாக்கிங் அபவுட் இம்ரான் தாஹிர் பர்பிள் கேப் ஹோல்டர் லாஸ்ட். பட் பார்க்கலாம். இட் லுக்ஸ் ஐ டோன்ட் see the transfer window happening. பட் let's see. நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். ஜடேஜா சாம் கரன் யூஸ் பண்ணுங்க, டாப் 3ல யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா give him the license. ஃபர்ஸ்ட் அவுட் கூட பரவாயில்ல, தைரியமா போய் ஆடு. இட் மே சேஞ்ச். அது பண்ணாலே மிடில் ஆர்டர் ஸ்டார்ட் பிளேயிங். லாஸ்ட் கேம் தோனிலாம் வச்ச ஒன்னும் பண்ண முடியாது. அது சூப்பர் ஹியூமன் எஃபர்ட். அந்த டைம்ல ஒன்னும் பண்ண முடியாது. So you are giving too much for players like that to come and இது. So let's work it out and hope. தோனி ஃபிளேமிங் 2 பேரும் பிரஸ்ல பேசிருக்காங்க. they know the importance of win, and அவங்களுக்கே தெரியுது. they being very honest about what's happening and they have been honest. அவங்களுக்கே தெரியும். let's see, and to give them, I don't want credit ன்னு சொல்ல, but that's நம்ம 10 வருஷமா we have been coming in the playoff and this particular thing has been working for us. சரிங்களா? So we have to give them that that rub of this. Sometimes வந்து if you are a team which have not had too much success now, okay, but 10 வருஷமா this has been working for us. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறோம், சேசிங் பத்தி பேசுறோம், இந்த காம்பினேஷன் பத்தி பேசுறோம். So இப்போ வந்து it's a big jolt for us and we have to slowly start it. So we can't blame them also for that. Let's hope they are able to be proactive now and definitely நல்லா பண்ணுவாங்க தோணுது. இப்போ let's not think about the playoff. Let's take it one game at a time and focus on that. And நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் கேம் ஆஃப் சன்ரைசர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 hours கோட்டை விட்டாங்க. they lost the game against RR. very similar to what happened between Chennai and KKR. நீங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் 12 to 13 hours டாப்ல இருந்து, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 30 hours டாப்ல இருந்தாங்க சென்னை KKR கேம், அதுக்கப்புறம் கோட்டை விட்டாங்க. அதே சன்ரைசர்ஸும் அதே தான் ஆச்சு. மேபி they played 35 hours well. last 5 hours வந்து கொஞ்சம் விட்டாங்க actually. and அவங்க எல்லாம் ஸ்டோக்ஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டு 2 youngsters came and played beautifully. so அந்த மாதிரி நம்ம டீமுக்கு பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். let's see. கண்டிப்பா 100% going to be the Jagadishan may be the man behind or Jadeja or something. let's hope for the best. கண்டிப்பா அப்சல்யூட்லி. அண்ட் நம்ம பாத்து நீங்க சொன்ன மாதிரி ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணி இப்போ 10 வருஷமா என்ன what has been helping us I think கண்டிப்பா அந்த ப்ராசஸ் ஸ்டிக் பண்ணிட்டு just in the past few games law of averages மாதிரி யோசிச்சு hopefully we can come past the barrier and win at the game. So thank you Vidyut sir, thank you so much for your time. Hopefully நாளைக்கு positive result we can achieve. thank you so much. Thank you. வணக்கம்.